Hello friends, TNPSC Max Top 300 Previous Year Questionsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Logical Reasoning. First question, there are 5 different houses A to E in a row. A is right of B. A வந்து B க்கு right side இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Next, E is to the left of C and right of A. E வந்து C க்கு left side இருக்குன்னு சொல்லிட்டாங்க and A ஓட right side இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டா இருக்கு இந்த ஆர்டர். நெக்ஸ்ட் B is right of D. B வந்து D க்கு right side இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. Which of the houses is in the middle? இப்போ மிடில்ல இந்த ஹவுஸ் இருக்குன்னு பார்க்கணும். இங்கிட்ட ரெண்டு ஹவுஸ் விட்டுறோம், இந்த சைடு ரெண்டு விட்டுட்டோம்னா மிடில்ல A. இப்போ மிடில்ல இருக்க ஹவுஸ் இது A. ஆப்ஷன் A தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 2. ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? If Ramila says Raghavi's father Raman is the only son of my father-in-law Ramanathan. ரமீலா என்ன சொல்றாங்க? ராகவி's father is the only son of my father-in-law ராமநாதன். அப்ப இவங்களோட father-in-law மாமனார் யாரு? ராமநாதன். அவரோட ஒரே சன் வந்து ராமன். இப்ப ராமன் வந்து ரமீலாவோட ஹஸ்பண்ட். ராகவிஸ் ஃபாதர் ராமன். இப்ப இவங்க ரெண்டு பேரோட குழந்தைகள்ல ஒருத்தவங்க வந்து ராகவி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரமணி who is the sister of ராகவி. ரமணி வந்து ராகவியோட சிஸ்டர். இப்ப ராகவி அண்ட் ரமணி வந்து ராமன் ரமீலாவோட குழந்தைகள். அவங்க கேட்டிருக்குது how is ரமணி related to ராமநாதன். இப்போ ரமணி வந்து ராமநாதனோட கிராண்ட் டாட்டர், பேத்தி. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 3. Choose the best alternative of square is to diamond, proportional to circle is to space கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க ஸ்கொயர் அண்ட் டைமண்ட். ஸ்கொயரை வந்து ரொட்டேட் பண்ணோம்னா we get diamond. இப்போ சர்க்கிள்க்கும் ஸ்மூத்துக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? இல்லை. ரவுண்டுக்கு இருக்கா? இல்லை. ஓவல்ன்றது என்னன்னா இந்த சர்க்கிளை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணாங்கன்னா, கம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா, அதாவது கான்ட்ராக்ஷன் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா ஓவல் ஷேப் கிடைச்சிடும். அப்போ இங்கே ஓவல் தான் வரும். ஆப்ஷன் டி. பால் பார்த்தீங்கன்னா 3D ஷேப் ஆயிடுது. அப்போ இது வராது. ஸ்மூத்தும் வராது, ரவுண்டும் வராது. அப்போ ஓவல் தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 4. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர், அவருடைய மனைவி, 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளன. ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளன எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர்? A family has a man and his wife. Okay. Man and his wife. Their 2 sons and their wives. இவங்களுக்கு 2 சன் இருக்காங்க. இப்போ ஒரு சன்னை மேன் M1ன்னு வச்சுக்கோ, செகண்ட் சன்னை M2ன்னு வச்சுக்கோ. இவங்களோட ஒய்ஃப், ஃபர்ஸ்ட் சன்னோட ஒய்ஃப் W1, செகண்ட் சன்னோட ஒய்ஃப் W2ன்னு வச்சுக்குவோம். The family of every son also has 2 daughters. இப்போ ஒவ்வொரு சன்னுக்கும் 2 daughters இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சன்னோட டாட்டர்ஸை வந்து W11, W12ன்னு வச்சுக்குவோம். செகண்ட் சன்னுக்கும் 2 daughters இருக்காங்க. அவங்கள வந்து W21, W22ன்னு வச்சுக்குவோம். இப்போ அவங்க கேட்டுக்கிறது how many female members are there in the family. இப்போ இங்கே பாருங்க எத்தனை உமன் இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ எத்தனை ஃபீமேல் இருக்காங்கன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ there are 7 female members in the family. Option A. Question number 5. P, Q, R, S, T and U are 6 members in a family in which there are 2 married couples. T, a teacher, is married to a doctor. Who is the mother of R and U? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? T வந்து teacher is married to a doctor. இப்போ டீச்சர்ன்றவங்க வந்து ஹஸ்பண்ட், டாக்டர்ன்றவங்க வந்து ஒய்ஃப். இவங்களோட குழந்தைகள் யாருன்னா ஆர் அண்ட் யூ. Q, the lawyer, is married to P. இப்போ Qன்றவர் வந்து ஃபீமேலா மேலான்றதை கொடுக்கல, ஆனால் அவங்க வந்து இஸ் மேரிட் டு P. P
has one son and one grandson. அப்போ என்ன சான்ஸ் இருக்கு? Q and P ஓட சன் தான் வந்து யாருன்னா T இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு ஒரு கிராண்ட் சன் இருக்காரு. ஆர் இல்லாட்டி யூ, இதுல யாரோ ஒருத்தவங்க வந்து கிராண்ட் சன். ஓகே, ஆர் வந்து கிராண்ட் சன் வச்சுக்குவோம். Of the two married ladies, one is a housewife. Q வந்து லாயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் தான் மேலா இருக்கணும். இந்த பீன்றவங்களை பத்தி தான் எதுவுமே சொல்ல. அப்போ இவங்க தான் வந்து இஸ் த ஹவுஸ் ஒய்ஃப். டீயோட ஒய்ஃப் வந்து டி, அவங்க வந்து என்னது டாக்டர்னு சொல்லிட்டாங்க. There is also one student and one male engineer in the family. இப்போ QT D ஓட ப்ரொஃபஷன் சொல்லிட்டாங்க. இப்போ ஆரை வந்து நம்ம கிராண்ட் சன்னு எடுத்திருக்கோம். அப்போ அவங்க தான் வந்து என்ஜினியரா இருப்பாரு. அண்ட் யூ வந்து ஸ்டூடெண்டா இருப்பாங்க. Who among the following is the housewife? இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் யாரா இருக்க சான்ஸ் இருக்கு? பி தான். ஏன்னா மற்ற எல்லாரோட ப்ரொஃபஷனுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு யூன்றவங்க ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டாங்க, மீதி எல்லாருக்குமே ப்ரொஃபஷன் சொல்லிட்டாங்க. அப்போ பீன்றவங்களை பற்றி தான் எதுவுமே நமக்கு தெரியல. இப்போ அவங்க தான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. Question number 6. An intelligent man carries 3 sacks with 30 mangoes each. ஓகே, ஃபர்ஸ்ட் சாக் அதில் எத்தனை மேங்கோஸ் இருக்கு? 30 மேங்கோஸ். செகண்ட் சாக்லேயும் 30 மேங்கோஸ், தேர்ட் ஒன்லேயும் 30 மேங்கோஸ் இருக்கு. As he crosses each toll, he has to give 1 mango for each sack. He crosses 30 tolls. How many mangoes he will have at the end? இப்போ வந்து நம்ம என்ன நினைப்போம், ஒவ்வொரு டோல்கேட் கிராஸ் பண்ணும் போதும் அவர் ஒரு சாக்குக்கு ஒரு மேங்கோ வந்து கொடுக்கணும். அவர் அந்த மாதிரி 30 டோல்கேட்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டோல்கேட்டில் வந்து நம்ம என்ன நினைப்போம், ஒவ்வொரு சாக்குக்கும் ஒன்று கொடுத்தோன்னா 3 மேங்கோஸ். நெக்ஸ்ட் இது மாதிரி 30th டோல்கேட் வர ஒவ்வொரு சாக்குக்கும் 3 மேங்கோஸாக கொடுத்துட்டே வந்தார்னா 30 டோல்கேட்ஸ்க்கு ஒவ்வொரு டோல்கேட்லேயும் 3 மேங்கோஸ் கொடுத்தாருன்னா 90 மேங்கோஸ் வந்து கொடுத்துருவாரு. நமக்கு டோட்டலாக இருக்க மேங்கோஸே வந்து இஸ் 90 மேங்கோஸ். அப்போ 90 கொடுத்துட்டாருன்னா அவர்கிட்ட ஒரு மேங்கோஸுமே இருக்காது, 0 அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அது தப்பு. இங்கே தான் என்ன கவனிக்கணும்னா, அவங்க கொடுத்துருக்கிறது அண்ட் இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு டோல்கேட்டில் 3 மேங்கோஸ் வந்து கொடுப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு சாக்குக்கு ஒரு மேங்கோன்னு வச்சு 3 மேங்கோஸ் வந்து கொடுக்கணும். அதை எப்படி கொடுப்பாருனா, ஃபர்ஸ்ட் சாக்ல இருந்தே கொடுத்துருவாரு. இப்போ ஃபர்ஸ்ட் சாக்ல 3 மேங்கோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டோல்கேட்டில் கொடுப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் சாக்ல எத்தனை மேங்கோஸ் மொத்தம் இருக்கும்? 30 மேங்கோஸ் இருக்கும். அதுலேருந்து தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டே வராரு. அப்போ எத்தனை டோல்கேட்ஸ் கிராஸ் பண்ணுவார்? 3 மேங்கோஸாக கொடுத்துட்டு வந்தார்னா 10 டோல்கேட்ஸ் கிராஸ் பண்ணும்போது அவரோட ஃபர்ஸ்ட் சாக்ல இருக்க 30 மேங்கோஸ் வந்து காலியாயிடும். ஓகே, மீதி இருக்கிறது 2 சாக்கு, செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் தான் இருக்கு. இப்போ மீதி இருக்க டோல்கேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சாக்குக்கும் ஒரு மேங்கோ கொடுக்கணும். அப்போ இனி ஃபுல்லாமே எத்தனை மேங்கோஸ் கொடுக்கணும்? ஒவ்வொரு டோல்கேட்லேயே 2 மேங்கோஸ் கொடுக்கணும். இப்போ இதை வந்து என்ன பண்ண போறாருன்னா, செகண்ட் சாக்ல இருந்து மட்டும் கொடுத்துட்டே வர போறாரு. 30 டிவைடட் பை 2 இப்படி கொடுக்கும் போது இந்த செகண்ட் சாக் எப்போ காலி ஆகும்னு பார்ப்போம். 15. இப்போ நெக்ஸ்ட் 15 டோல்கேட்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் சாக்கும் வந்து காலி ஆயிடும். எப்போ 15, இதுக்கப்புறம் 15 டோல்கேட்ஸ்க்கு அப்புறம். அப்போ 10 + 15 is 25. 25th டோல்கேட் வரும்போது செகண்ட் சாக் காலி ஆயிடும். இப்போ ரிமைனிங் 30th டோல்கேட் வரதுக்கு இடையில என்ன எத்தனை டோல்கேட்ஸ் இருக்கு? 5 டோல்கேட்ஸ் இருக்கு. 5 டோல்கேட்ஸ்க்கு இப்போ நம்ம கையில் இருக்கிறது தேர்ட் சாக் மட்டும்தான். இதுல இருந்து ஒரு மேங்கோஸ் வந்து ஒவ்வொரு டோல்கேட்ஸ்லையும் கொடுத்துட்டே வருவோம். அப்போ 30 - 5 is equal to 25. இப்போ 25 மேங்கோஸ் வந்து கடைசியா அவர் கையில் இருக்கும். ஆப்ஷன் டி, 25 is the correct answer. Question number 7. Find the missing number in the puzzle. இப்புதிரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண். இங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. 7 × 3 - 7 - 3 that is equal to 21 - 7 - 3 வந்து 4. 21 - 4 is 17. Next 8 × 5 - 8 - 5. 8 × 5 is 40. 40 - 8 - 5 is 3.
இஸ் ஈக்குவல் டு 37. ஸோ இப்படி தான் கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்? 7 into 6 minus 7 minus 6. 7 into 6 is 42 minus 7 minus 6 is 1. That is equal to 41. Option A is the correct answer. Question number 8. Find the minimum number of straight lines used in forming the following figure. First என்ன பண்ண போறோம்? ஹரிசாண்டலா எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 2 3 4. இப்போ ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து 4 இருக்கு. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வெர்டிக்கலா எந்த லைனுமே இல்லை. ஹரிசாண்டல்னா இப்படி இருக்கும், வெர்டிக்கல்னா இப்படி இருக்கும். இப்போ எதுவுமே இல்லைன்றனால 0. நெக்ஸ்ட் ஸ்லாண்டிங்கா எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல எத்தனை ஸ்லாண்டிங் லைன்ஸ் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 4. அண்ட் அகெயின் அது ஸ்லாண்டிங் லைன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் ஸ்ட்ரைட் லைன்ஸ் தானே. 1 2 3 4 ப்ளஸ் 4. இப்போ டோட்டலாக எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கு? இஸ் 12 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் பி 12 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The total number of triangles in the given figure is. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்ஸில் இந்த மாதிரி கிராஸாக போயிருக்கு. லைன்ஸ் வந்து இந்த மாதிரி கிராஸாக இது பண்ணியிருந்தா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்னென்னு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 லைன்ஸ் போகுது. 2 லைன்ஸ் போகிறனால இந்த சைடில் எத்தனையா டிவைட் ஆகிருக்கு? 3. இப்போ 1 2 3. நெக்ஸ்ட் இங்கேருந்து எத்தனை லைன்ஸ் போகுது? 2 லைன்ஸ். இப்போ இந்த லெஃப்ட் சைடு வந்து எத்தனையா டிவைட் ஆகுது? 3 பார்ட்ஸா. இப்போ 1 2 3. இப்போ 2 சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால 3 3ன்னு வந்திருக்கிறதுனால என்ன பண்ணுன்னா 3 கியூப். இந்த மாதிரி 2 சைடும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா மட்டும் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா அந்த ஈக்குவலாக வந்த நம்பரை கியூப் பண்ணணும். 3 கியூப் இஸ் ஈக்குவல் டு 27. இதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 10. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார் அ ரெகுலர் ஹெக்ஸகன்? இப்போ ரெகுலர் ஹெக்ஸகன்னா பாலிகன் வித் 6 sides, 6 பக்கங்கள் இருக்கும். அந்த 6 பக்கங்களுமே சமமாக இருக்கும். அதான் வந்து ரெகுலர் ஹெக்ஸகன். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இப்போ சிமெட்ரினா என்னன்னா வயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இப்படி ஒரு லைன் வரைகிறோம். இப்படி வரைஞ்சோன்னா இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஈக்குவலாக இருக்குல்ல, அதாவது எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். அப்படி பிரிக்கிற லைனுக்கு பேர் தான் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அந்த மாதிரி ரெகுலர் ஹெக்ஸகனில் எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் வரைஞ்சோன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு இங்கே வரையலாம். நெக்ஸ்ட் இங்கே இங்கே அண்ட் இந்த இடம் இங்கே இந்த இடத்துல எல்லாம் வரைஞ்சோன்னா இந்த லெஃப்ட் சைடும் அந்த அதர் சைடும் வந்து சேமாக இருக்கும். இப்போ எத்தனை லைன்ஸ் வருது? 1. இப்போ செகண்ட் லைன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன். அண்ட் அகேன் இதை வந்து இது பண்ணக்கூடாது. இதை தான் ஃபர்ஸ்ட் லைன்னு கேல்குலேட் பண்ணிட்டோம்ல. இப்போ டோட்டலாக 6 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஆப்ஷன் ஏ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. ஐங்கோணம்னா என்னது? பென்டகன். இப்போ இது மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ பென்டகனுக்கு என்ன வரும்ன்றதையும் பார்த்துருவோம். இப்போ பென்டகனோட லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி என்னென்ன வரும்? இங்கே ஒரு லைன், நெக்ஸ்ட் இங்கே வரைஞ்சாலும் இந்த 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே வரையலாம், நெக்ஸ்ட் இங்கே அண்ட் இங்கே. இப்போ ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன். ஸோ 5 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி will be there in a pentagon. ஐங்கோணத்தில் 5 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். அதே இது ரெகுலர் ஹெக்ஸகனில் 6 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும்.